மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பதிலுரையிலே பேசுகிற பொழுது நாங்கள்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தோம். முதலாக முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, உரையை நாம் முழுமையும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த உரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். திடீரென்று பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திடீர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் அதை பேசிய முழு பேச்சு வச்சிருக்கிறேன், இருந்தாலும் அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில் டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்போ எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் கோட் பண்ணுறேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏற்றுறது போகிறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும்னு தெரியும். உட்காரு. அவருக்கு அதிகாரிகள் அதாவது தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ அது தவறாக நடத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தைகள் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல்களில் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் இந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எந்த தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட்ரி வாழலாம் நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி, என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கிறாருன்னு மாற்று கருத்தில். ஆனால் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது எப்படி தயார் செய்யப்படுகிறது, நாளைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நீங்கள் பிற்காலத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களே இப்படி தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் ஒன்றும் தயார் பண்ணிட முடியாது, ஷெட்யூல் ஆஃப் ரேட் நான் பண்ண முடியாது. இது காலாகாலமாக 1947 சுதந்திரம் இருந்த காலத்திலிருந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது அரசினுடைய இது கைடு மாதிரி, எல்லா துறைக்கும் இது கைடு மாதிரி. நான் எல்லா துறையும் சொல்லிட்டேன். நான் இதில் ஒன்றும் தவறான இதையும் நான் சொல்லவில்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த துறையை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க, நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்போ இருக்கிற இந்த கொள்கை விளக்கு புத்தகத்தில் சொல்கிறேன். முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற பேரில் 497 கிலோமீட்டர் 4 வழித்தடமாக 77 கிலோமீட்டர் 2 வழித்தடமாக மேம்படுத்தும் நிலை பணியாக உள்ளது என்று பக்கம் 37 நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் எத்தனை கிலோமீட்டர் 4 வழித்தடமாக 2 வழித்தடம் எத்தனை கிலோமீட்டர் எதுவுமே சொல்லலை. ஒரு ஸ்கீமை சொல்லலாம், இந்த விஷயம் இவ்வளோ பணம் ஒதுக்கிறோம், நாங்கள் இவ்வளோ செய்ய போகிறோம்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லலை. அதோடு மட்டுமல்ல, முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களிலும் தங்கு தடையின்றி சாலைகளை இணைக்கும் திட்டம், உயர்மட்ட பாலங்கள் அமைத்தல் ஆகிய தலைப்புகளில் நிலுவையில் உள்ள பணிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நிதியாண்டில் எத்தனை பணிகள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ற விவரம் இல்லை. ஏன்னா இந்த முதலமைச்சர்ன்றது சட்டமன்ற உறுப்பினர்லாம் எழுதி கொடுப்பாங்க. முதலமைச்சரில் எனக்கு இந்த ரோடு வேணும், இந்த பள்ளம் வேணும், மழை வருந்தா இப்படி வேணும், அப்படி எழுதி கொடுப்பாங்க. அந்த தலைப்பில் பணம் ஒதுக்குவாங்க. எல்லா எம்எல்ஏ கேட்கிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த தலைப்பில். ஆனால் என்ன செய்ய போகிறோம் என்பது இந்த குறிப்பிடவில்லை. எத்தனை பணிகள் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்றும் இதில் விவரம் இல்லை. மாண்பு உறுப்பினர் குறுக்கீடு 31 நிமிஷம் அனுமதி அளித்திருக்கிறேன், முடிச்சிருங்க.